Hi, hello everyone. Welcome to Inside Knowledge. இந்த இன்சைட் நாலேஜ் எக்ஸலை பற்றி தெளிவாக சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது சில பேர் அவங்க சொல்கிற விதங்கள் புரியாமல் இருக்கலாம். எக்ஸலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆஃபீஸ் இல்லை வேறு ஏதாவது கம்பெனிஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன அதிகமாக தேவைப்படும்னா வேர்டு, இன்னொன்று எக்ஸல். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம். இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஸோ அதனால் இப்போ நம்ம எக்ஸலை பற்றி பார்க்கலாம். எக்ஸலில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதாவது வருஷத்துக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு அப்டேட் இருக்கும். அந்த ஒவ்வொரு அப்டேட்லையும் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அது அடுத்தடுத்து புது ஃபியூச்சர்ஸாக இருக்கும். ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்முலா இப்போ சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த சம் அந்த ப்ராப்ளம் இந்த ஒரு ஃபார்முலாவை எழுதலாம். ஸோ இதை வச்சு இன்றைக்கி என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஒன்றும் இல்லை, சில காலம்ஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது வந்து சீரியல் நம்பர்னு வச்சுக்கோங்க. இது நேம். இது வந்து இப்போ அவங்க வந்து வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒர்க்கு எத்தனை நாளைக்கு ஒர்க் பண்ணாங்க அப்படின்றது இப்போ அதாவது ஒர்க்கிங் டேஸ் ரைட்டா. இது சேலரி எவ்வளோ, அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ சேலரி, அப்போ டோட்டல். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ இதை பற்றி நிறுத்த வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சீரியல் நம்பர் 1, 2 ஒரு 10 பேர் எடுத்துக்கலாமா? சரி ஒரு 8 பேர் கூட எடுத்துக்கலாம். ஒரு 7 பேர் எடுத்துக்கலாம். சரிதா? பேர் ஃபஸ்ட் நேம். இப்போ என் பேரை கொடுத்து அலெக்ஸ், பாண்டி, அப்புறம் என்ன சொல்லலாம், இப்போ நாகராஜ், அப்புறம் யார் சரவணன், வேறு யார் சொல்லலாம் சொல்லுங்க. இப்போ சரண் கூட எடுத்துக்கலாம். சரண். வேறு யார் இருக்கலாம், காளி. ஸோ இந்த இடத்துல 7வது நேம் மலர். ஸோ ஏதோ ஒன்று மலர். ஓகேவா கொடுத்து. இப்போ இந்த இடத்துல ஒர்க்கிங் டே அவங்க வேலை எத்தனை நாள், இவங்க ஒரு 10 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அடுத்து இவங்க வந்து ஒரு 5 நாள் வேலை பார்த்துருக்காரு. இவங்க ஒரு 15 நாள் வேலை பார்த்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு 3 நாள் வேலை பார்த்துருக்காரு. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து 87 நாள் வேலை பார்க்குறா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இது வந்து இது ஒரு ஃபிகர் தான். நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். சேலரி ஒரு நாளைக்கு 560 வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தான் சொல். அதை காப்பி பண்ணி அப்படி வேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ டோட்டல் இங்கே தான் நம்ம வேலை மட்டும்தான். இப்போ 10 × 560 தான் போட போகிறோம். அப்போ ஈக்குவல் டு வெறும் அதான். இப்போ 10 கிளிக் பண்ணுறோம். அதாவது அந்த செல்லோட நேம், இந்த செல்லோட நேம் இங்கே டிஸ்பிளே ஆக C2ன்றது அதோட நேம். இப்போ சிக்கு நேராகவும் இந்த நம்பர்ஸ் நேராகவும் பார்க்கலாம் எது கிராஸ் ஆகுது. அப்போ C2 இதோட நம்பர் C2. அப்போ C2ன்னு அடிச்சுட்டு என்ன செய்யணும், நீங்கள் மல்டிபிள் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இன்ட்டு போட்டு எதை மல்டிபிள் பண்ணணும், அதை C2க்கு அப்புறம் D2 இருக்குது. அப்போ D2 நாங்கள் மல்டிபிள் பண்ணோம். அது என்டர் பண்ணோம்னா அதை மல்டிபிள் பண்ணி கொண்டு வந்துடும். இதுதான் இதோட ஆன்சர். அதாவது C2 ஈக்குவல் டு C2 × D2. C2ன்றது சிக்கும் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த செல்லோட நேம் தான். ஆக்சுவலாக உங்களோட செல்லோட நேம் தெரியலன்னா இந்த ஒரு கர்சரை இங்கே வைக்கிறீங்கன்னா இந்த செல்லோட நேம்ன்றது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, G5. இப்போ ஒவ்வொன்றுக்கும் மாற்றும் போது அதோட செல்லோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம மல்டி பண்ணியாச்சு. இதேமாரி எல்லாத்துக்கும் பண்ணணும். அப்படின்னா எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுதணுமா? அப்படி கிடையாது. இங்கே கர்சரை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி வரும். இந்த இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா ஒரு ப்ளஸ், இந்த ப்ளஸ் இல்லை இந்த ப்ளஸ். இதை கர்சரை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கீழே பிடிச்சி எவ்வளோ தூரம் வரணுமோ அதை விட்டுட்டிங்கன்னா இந்த எல்லாத்துக்குமான ஆன்சர் இங்கே வந்துருச்சு. அவ்வளோதான் சிம்பிள். இப்போ இதுக்கப்புறம் தான் நீங்கள் மெயினான விஷயமா பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல இது ஒரு கட்டமாக போட்டுறோம் வைங்க, பார்க்குறதுக்கு அழகா இல்லைல்ல. இப்போ ஒரு கட்டமாக போடலாம். அது பாட்டுக்கு அப்புறம் கட்டமாயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூ இந்த டோட்டல் ஃபுல்லாகவே நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோன்றதை பார்க்க போகிறோம். இதில் தான் நம்ம ஃபார்முலா போட போகிறோம். அப்போ ஈக்குவல் டு சம். ஏன்னா கூட்ட போகிறோம் இல்லையா, கூட்ட போகிறோம்னாலே சம். அதாவது சம்ன்றது ஒரு விளக்குமாறு மாதிரி. கூட்டுறதுக்கு விளக்குமாறு தான், வேறு வழியே இல்லை, வேறு எதையும் கூட்ட முடியாது. அப்போ ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடும். இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எங்கேருந்து எங்கே வரைக்கும் கூட்ட போகிறோம் அதான் விஷயம். வாசல்லேருந்து ஹால் வரைக்குமா, இல்லை ஹால்லேருந்து கிச்சன் வரைக்குமா, இதுதான் விஷயம்.
எதுலேருந்து? இல்ல மொத்தமா வீட பூரா கூட்ட போறோமா? அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப ஈ ஈல தான் எல்லாமே ஆன்சர் இருக்கு. ஈல எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஈல 2 2ஆம் நம்பர்ல அதாவது ஈயோட 2ஆம் நம்பர்ல இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. அப்ப ஈ2 ஈ2 வச்சுட்டு கோலன் வச்சுருங்க. கோலன் வச்சுட்டு எது வரைக்கும் முடியுது? அப்ப ஈ2லேருந்து ஈ8 வரைக்கும். இந்த சீரியல் நம்பர பார்த்துக்கணும் சைட்ல. ஈ8 வரைக்கும். அதாவது ரோல் நம்பர் சீரியல் நம்பர் 7 தான். பட் அதோட எக்ஸெல் நேம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 8. 8வது ரோ. அப்ப ஈ8 ஈ2லேருந்து ஈ8 வரைக்கும். பிராக்கெட்ட குளோஸ் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஆன்சர் வந்துரும். இதுதான் ஆன்சர். இந்த ஃபார்முலா தான். ஈ2 கோலன் ஈ8 அதாவது எதிலிருந்து எது வரைக்கும் கூட்டப் போறோம். அதான் எந்த செல்லேருந்து எந்த செல் வரைக்கும் கூட்டப் போறோம். அத நீங்க போடணும். அது இல்லாம நீங்க இதையும், இதையும், இதையும்லாம் இப்படி இப்படி கூட்டுனீங்கன்னா வராது. இதுக்கு இந்த ஃபார்முலாவே செட் ஆகாது. எங்கேருந்து ஒரு ரோவோ, இல்ல ஒரு காலத்துலயோ ஒரே இதா இருந்தா அத ஃபுல்லா கூட்டுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது. அதாவது இந்த கூட்டுறது. சம்ன்றதாலே உங்களுக்கு மைண்ட் வந்துடணும். அது கூட்டுறதுக்குரிய ஒரு பொருள். அவ்வளோதான். அந்த ஃபார்முலா. இதுதான் இன்னைக்கான ஒரு பேசிக் ஃபார்முலா. அவ்வளோதான்.